ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா வேர்ட் யூசேஜ். ஓகேவா? இங்கிலீஷில் நம்மளால் கெஸ் பண்ண முடியாது அன்டில் அண்ட் அன்லெஸ் வி நோ த மீனிங் அப்படிங்கிற ஒரே ஒரு டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா அது இந்த வேர்ட் யூசேஜ் தான். நமக்கு அதுக்கான அர்த்தம் தெரில அப்படின்னா உள்ளே போகிறது வேஸ்ட்டு. கண்டிப்பான முறையில் நெகட்டிவ் மார்க்கிங்கில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கான்செப்டில் ஃபார் பிகினர்ஸ் எந்த அளவுக்கு நம்ம காமனாக இந்த டாப்பிக்கை வந்து படிக்கணும், எந்த அளவுக்கு கீழே இருந்து நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணலாம், இந்த வீடியோவில் நம்ம கொண்டு போகலாம். ஸோ பேசிக்கான ஒரு 10 வார்த்தையை எடுத்துகிட்டு வந்து அதுக்கான அர்த்தம் ப்ளஸ் அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்ற காமன் கொலோகேஷன் அண்ட் வித் எக்ஸாம்பிள்ஸோட என்ன செய்யலாம் நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி அதை பார்க்கலாம். பேஸ்ட் ஆன் யுவர் இன்ட்ரெஸ்ட், பேஸ்ட் ஆன் யுவர் ரெஸ்பான்சஸ் நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா டேக். டேக் அப்படிங்கிறப்ப அதுக்கு காமனான மீனிங் என்ன அப்படின்னா டு அக்செப்ட், பெர்ஃபார்ம், ரெக்வயர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதை தாண்டி காமன் கொலோகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேக் ஆக்ஷன், டேக் பிளேஸ், டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, டேக் அட்வான்டேஜ், டேக் மெஷர்ஸ். இதெல்லாம் என்ன அப்படின்னா காமன் கொலோகேஷன்ஸ் ஃபார் டேக். சரிங்களா? அதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸும் இருக்கு. கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா டேக் ஆக்ஷன், டேக் பிளேஸ், டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, கம்பெனி டேக் அட்வான்டேஜ், டேக் மெஷர்ஸ். அப்போ சம்திங் ஏதோ ஒரு கிளாஸ் டெஸ்ட்லயோ ஃபில்லர்ஸ்லயோ உங்களுக்கு டேஷ் ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆக்ஷன் கேன் பி டேக்கன் அப்படின்னு என்ன செய்யலாம், நீங்க இந்த வார்த்தையை நீங்க கெஸ் பண்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. சரிங்களா? அண்ட் மேக் அப்படிங்கிறப்போ அதோடைய மீனிங் டு கிரியேட் இல்லை அப்படின்னா டு ப்ரொடியூஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதுக்கு காமன் கொலோகேஷன் பாருங்க, இட்ஸ் ஆல்வேஸ் மேட் எ டெசிஷன். ஐ மேட் எ டெசிஷன் தான் சொல்லுவோம், ஐ டுக் எ டெசிஷன் சொல்ல மாட்டோம். சரிங்களா? இட்ஸ் ஆல்வேஸ் மேட் எ டெசிஷன் பேஸ்ட் ஆன் த டென்ஸ். அது எனக்கு மாறும். மேக் எ டெசிஷன், மேக் ப்ரோக்ரஸ், மேக் அன் எஃபர்ட், மேக் எ மிஸ்டேக், மேக் மணி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா காமன் கொலோகேஷன். ஸோ அகெயின் அதை பேஸ் பண்ண எக்ஸாம்பிள்ஸும் இருக்குது. சரிங்களா? எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்கன்றத பார்த்துக்கலாம். கிவ் அப்படிங்கிறப்ப டு ப்ரொவைட், கொடுக்கறது. ஓகேவா? ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் கிவ் அட்வைஸ், give permission, give priority, give attention, give support. மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல இந்த வார்த்தைகளோட தான் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா give வந்து யூஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? See, give advice to students, give permission for the project, give priority to education. சரிங்களா? give attention to children. We can also call pay attention, pay attention சொல்லிக்கலாம். சரிங்களா? give support அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் have அப்படிங்கிறப்போ இட்ஸ் ஆல்வேஸ் டு பொசஸ் அவர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? அதை ஓன் பண்றது இல்லைன்னா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது, அதை தான் நம்ம ஹேவ்னு சொல்லுவோம். யூ ஹேவ் டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல ஹேவ் வருது. See, have an impact, have access, have difficulty, have control, have an effect. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் கொலோகேஷன்ஸ் ஃபார் ஹேவ். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க, இன்ஃப்ளேஷன் ஹேஸ் அன் இம்பாக்ட். ஸோ ஹேஸ் ஆர் ஹேவ் பேஸ்ட் ஆன் த சிங்குலாரிட்டி வந்து எனக்கு என்ன ஆகுது, சிங்குலர் ப்ளூரல் வச்சு எனக்கு நான் மாறுது. அண்ட் கஸ்டமர்ஸ் ஹேவ் அக்சஸ். ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் டிஃபிகல்ட்டி. இங்க ஒரு காமனான ரூல் இருக்கு. மெனி பிளஸ் நவுன் வந்துச்சு அப்படின்னா அது வந்து இந்த எனக்கு ப்ளூரலா இருக்கிறப்போ அதை நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம மெனி இஸ் ஆல்வேஸ் ப்ளூரல். சரிங்களா? அதே இது மெனி ஏ வந்துச்சுன்னா அது எனக்கு சிங்குலர். சரிங்களா? இது வந்து ஒரு கிராமர் எரர் ரூல், அதே நீங்க பாத்துக்கலாம். அண்ட் டூ அப்படிங்கிறப்ப அதோடைய மீனிங் என்ன அப்படின்னா டு பெர்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ டூ பிஸ்னஸ், டூ ரிசர்ச், டூ ஒர்க், டூ டேமேஜ், டூ வெல். இதெல்லாம் என்னன்னா காமன்லி யூஸ்ட் கொலோகேஷன்ஸ். சரிங்களா? அது அந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்கோம். ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்தியா டஸ் பிஸ்னஸ், டூ ரிசர்ச், மஸ்ட் டூ தேர் ஒர்க் சின்சியர்லி, floods did damage to crops, she did well. ஸோ இதெல்லாமே என்னன்னா பேஸ்ட் ஆன் த டென்ஸ் அண்ட் சிங்குலர் ப்ளூரல் எனக்கு சேஞ்ச் ஆகுதே ஒழிய மீனிங் ஒன்று தான். செட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ செட் மீனிங் எப்பயுமே என்னன்னா டு எஸ்டாப்ளிஷ் இல்லைன்னா அரேஞ்ச். ஓகேவா? செட் ய கோல், செட் ய டார்கெட், செட் அன் எக்ஸாம்பிள், செட் ஸ்டாண்டர்ட், செட் அப் அ கம்பெனி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இதோடைய மீனிங்கை பொறுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் அதே இந்த மேலே பார்த்த கொலோகேஷனை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். சரிங்களா? அண்ட் பே அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. பே அப்படின்னா இட்ஸ் ஆல்வேஸ் பே அட்டென்ஷன். இட்ஸ் அ மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் கொலோகேஷன். அண்ட் ஆல்சோ பே இஸ் நத்திங் பட் டு கிவ் மணி. ஸோ ஓகே, காமன் கொலோகேஷன்ஸ் அப்படிங்கிறப்போ பே அட்டென்ஷன், பே ரெஸ்பெக்ட், பே எ ஃபைன், பே தி ப்ரைஸ், பே டாக்ஸஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா பே எ ஃபீஸ், பே எ ஃபீஸ். சரிங்களா? இதெல்லாம் காமன்லி யூஸ்ட் கொலோகேஷன்ஸ் ஃபார் பே. அண்ட் ரைஸ் அப்படிங்கிறப்போ இன்க்ரீஸ் ஆகுறது. ரைஸ் அப்படின்னா இது இன்க்ரீஸ் ஆகுது. காமன் கொலோகேஷன் இஸ் ஆல்வேஸ் ரைஸ் அண்ட் அவேர்னஸ். ஓகேவா? ரொம்ப முக்கியம். ரைஸ் ஃபண்ட்ஸ், ரைஸ் எ கொஸ்டின், ரைஸ் கன்சர்ன்ஸ், ரைஸ் ஸ்டாண்டர்ட்ஸ். இது எல்லாமே என்ன அப்படின்னா மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுவோம். நம்ம கிளாஸ் டெஸ்ட்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ரைஸ் அவேர்னஸ் அபவுட் ஹெல்த்,
சேரிட்டி ரைஸ்டு ஃபண்ட்ஸ் ஃபார் எஜுகேஷன். கலெக்டட் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம். ஒரு ஆப்ஷன்ல கலெக்டட் இருக்கு அண்ட் ரைஸ் இருக்கு அப்படின்னா சேரிட்டி பேஸ் பண்ண இடத்துல நீங்க என்னதான் யூஸ் பண்ணுவீங்க, ரைஸ் ஃபண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அந்த இடத்துல கலெக்டட் ஃபண்ட்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டக்கூடாது. ஸோ இந்த இதை நீங்க படிக்கிறது உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிளாஸ் டெஸ்ட்லேயே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அண்ட் ஹோல்ட் அப்படிங்கிறப்போ இட்ஸ் டு ஆர்கனைஸ், இல்லை அப்படின்னா கீப் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இட்ஸ் ஆல்வேஸ் ஹோல்ட் எ மீட்டிங், ஹோல்ட் எ பொசிஷன், ஹோல்ட் டிஸ்கஷன்ஸ், ஹோல்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. சரிங்களா? அண்ட் த லாஸ்ட் வேர்ட் இஸ் பிளே. பிளே அப்படிங்கிறப்ப இட்ஸ் டு பெர்ஃபார்ம் எ ரோல். ஓகேவா? பெர்ஃபார்ம் எ ரோல். ஸோ பிளே எ ரோல், பிளே எ பார்ட், பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல், பிளே எ கீ ரோல். இதெல்லாம் பேஸ் பண்ணி என்ன யூஸ் பண்ணிக்கலாம், நீங்க பிளேன்ற வெர்பை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? எஜுகேஷன் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல், டெக்னாலஜி பிளேஸ் எ கீ ரோல், டீச்சர்ஸ் பிளே அ வைட்டல் ரோல் இன் சொசைட்டி அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல பிளேன்ற வெர்பை நீங்க இப்படி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ as I mentioned before, this is completely and purely for beginners. எப்படி வேர்ட் யூசேஜ் அப்ரோச் பண்றது அப்படின்னு தெரியாத ஒருத்தவங்களுக்கு இது எப்படி இருக்கும், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதோடைய அடுத்த லெவல் நம்ம கொண்டு போகலாமா வேண்டாமா அப்படிங்கிறது இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ரொம்ப பேசிக்கான ஒரு வார்த்தை ரைஸ், ஹோல்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு வேர்பை வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வேர்ட் யூசேஜை பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா ஒரு மீடியம் லெவலில் இருக்கக்கூடிய வேர்ப்ஸை வச்சு என்ன செஞ்சுக்கலாம், டிஃபிகல்ட்டி லெவலில் சொல்கிறேன். இது வந்து ஈஸி லெவல் அப்படின்னா அடுத்து நம்ம போகிறது மீடியம் மாடரேட் லெவலில் நம்ம ஒரு 2 வீடியோ பார்க்கலாம். அடுத்து நம்ம ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு லெவலில் ஒரு 3 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அதை தாண்டி எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக அப்ரோச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் ரெஸ்பான்சஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் யுவர் இன்ட்ரெஸ்ட் கைண்ட்லி கமெண்ட் ஆன் த செக்ஷன். So that நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த லெவலுக்கு இதை நம்ம எடுத்துட்டு போகலாம். சரிங்களா? So hope this session is useful and thank you for watching. சுரேஷ் IAS Academy, வெற்றியின் முகவரி.